மதுரை ஸ்பெஷல் பால் பன். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 3ல இருந்து ஒரு 4 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உள்ளர நல்ல ஜூஸியாக எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பால் பன். 80s 90s கிட்ஸுக்கு இதை மறக்கவே முடியாது. எல்லாரும் விரும்பி விரும்பி ஸ்கூல் படிக்கும்போது வாங்கி சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இப்போ இது செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிராக எடுத்திருக்கேன். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக ஆப்ப சோடா சேர்த்துனா தான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீம் போல் இது போல் வரணும். இது போல் வந்தோடனே இப்போ நம்ம இதில் மைதா மாவு சேர்க்கணும். ஏன்னா இதில் மைதா மாவு சேர்த்து தான் செய்வாங்க. அப்போ தான் அந்த கடையில் கிடைக்கிறது போல் நல்ல சாஃப்டான பால் பன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே டேஸ்ட்டு வரணுன்னா நீங்கள் மைதா மாவு சேர்த்து தான் செய்ய முடியும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து செய்யலாம். இப்போ 2 கப் அளவுக்கு 250 ml கப்புலேயே 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாவுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக விட்டு சேர்த்துறாதீங்க. அப்பக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாவை இது போல் சாஃப்டான மாவு பதத்தில் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் பால் பன் போடுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், அப்படி எடுத்து விட்டால் இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் பால் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு தயாராக இருக்குது. நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவுடைய பக்குவம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். இப்போ நான் மைதா மாவு எடுத்த கப்புலேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இது ஒரு 1/2 கம்பி பதம் வரணுங்க. 1 கம்பி பதம் விட தேவையில்லை. 1/2 கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ எனக்கு 1/2 கம்பி பதம் வந்துருச்சு. 1 கம்பி பதம் வர விட்டுறாதீங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில், ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இது போல் கையில் எடுத்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக கையில் தான் எடுத்து சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா பெரிய பெரிய பால் பன்னாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் சேர்க்காதீங்க. கொஞ்சம் பெரிய பால் பன்னாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்வீட் கடையில் வாங்கி சாப்பிட்றது போல். உங்களுக்கு இந்த அளவு பெருசாக போட விருப்பம் இல்லாட்டினா சின்ன சின்னதாக கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்து சின்ன சின்ன ஒரு போண்டா போல் நீங்கள் செய்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக ஸ்வீட் கடையில் கிடைக்கிறது போல் சேர்த்துருக்கேன். மாவை நல்லா ஒரு பக்கெட்டு வெந்தோன்னா அடுப்பை கண்டிப்பாக மீடியமாக வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு செய்யாதீங்க, கரிஞ்சி போயிடும், உள்ளார வேகாது. இப்போ பாருங்கள், திரும்பியும் மாவு எடுத்து சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கெட்டு வெந்த உடனே மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துக்கிறேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப அப்படியே கறியை விட்டுறாதீங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்தோன்னே எடுத்துடுறேன். ரொம்ப சூப்பரான பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீரா நல்லா சூடாகவே இருக்குது. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கெட்டு ஊறட்டும். ஒரு பக்கெட்டு 2 நிமிஷம் ஊறினோன்னா மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்து திரும்பி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. எல்லா பால் பண்ணி இதே போல் ஜீராவில் போட்டு எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கடையில் வாங்கினது போலவே நல்ல சாஃப்டாக உள்ளர நல்ல ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் பால் பண்ணு செய்து கொடுக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்து கொடுங்க. அடிக்கடி நம்ம சாப்பிட போகிறது இல்லை. கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டில் செய்து கொடுக்கறது அது கொஞ்சம் நல்லது தானே. அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பால் பன் எடுத்து நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளர நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.